அங்க இறக்குங்கடா, கிரைண்டர் இங்க இறக்குங்கடா, இந்த பீரோ இங்க இறக்குங்கடா. சார் உங்க அப்பாவை எங்க சார் இறக்குறது? இவ்வளவு வர்ற வழியில இறக்க சொன்னல, இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தீங்க, பின்னாடி கொண்டு போய் கிணத்துல கல்ல கட்டி இறக்குறேன். ஐ நோ, அதனாலதான் கல்ல கட்டி இறக்க சொல்றேன், இல்லன்னா கிணத்துல பாருங்க போட. சீனு குட்டி என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? டாடி இந்த பொண்ணு ரொம்ப நேரமா கைய மூடிட்டு வாசிச்சிட்டு இருக்கு டாடி. எப்ப கைய தூக்குன்னு பாக்குறேன் டாடி. கைய தூக்குனா புதுசா வீட்டுக்கு வந்திருக்கோம், வீடு எப்படி இருக்குன்னு பார்க்காம அது பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்க. வீடு புடிச்சிருக்கா கண்ணு? வாங்க டாடி, என்ன வீடு பாத்துறீங்க? பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இல்ல, மொட்டை மாடியில இருந்து பார்த்தா பக்கத்து வீட்டு பாத்ரூம் தெரியல, எதிர் வீட்டுல ஒரு பிகர் கூட இல்ல தெரியுமா? இங்க இருந்து ஸ்கூலுக்கு பஸ் இருக்கான்னு விசாரிச்சியா கண்ணு? இல்லையே. அதெல்லாம் விசாரிக்காத, ஒயின் ஷாப் எங்க இருக்கு, ஃபிகர் எங்க இருக்குன்னு குழந்தை அடிக்கிறீங்க. இவ குழந்தையா? இவனுக்கு என்ன வயசாகுது தெரியுமா? என் புள்ள வயசு எனக்கு தெரியாதா? ஆடி வந்த 23. ஏன் ஆடாம வந்தா 23 ஆவாதா? என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? இந்த வயசுல சிகரெட் பிடிக்க உனக்கு தெரியுமா? எனக்கு சிகரெட் பிடிக்க தெரியாதுங்க. ஒரு பக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா, எப்படி பிடிக்கிறதுன்னு காட்ட. அறிவு கட்டவள யாருங்க இந்த புல்லாங்குழல் ஊதுறது? என் தம்பி அந்த மொத்தமாக்குற ஸ்ரீதர் தான். ஆமாண்ணே, ரொம்ப ஊதிட்டல, உடம்பு குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. இவன் தான் ஏதோ பொறுப்பில்லாம சிரிக்கிறானா? நீங்களும் அவனோட சேர்ந்து சிரிக்கிறீங்க. இந்த படத்துல சிரிக்க கூடாது. அண்ணன் இப்படி பேசுறேன்னு ஃபீல் பண்றியா? நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நம்ம வாய்ஸ் இப்படி கொலை பண்றானேன்னு ரகுவரன் தான் ஃபீல் பண்ணணும். ஏய் ஸ்ரீதர், ஐ டோன்ட் மைண்ட். இந்த ஆபீஸ் பேக் எங்க வச்சான்னு தெரியல. அறிவு இருக்கா? ஓ மூஞ்சிய பார்த்தால அடி வயிற்றுல புளிய கரைக்குது. இந்த லட்சணத்துல புளிய காமிச்சு பயமுறுத்தின புளியா கொட்ட. ஆபீஸ் பொறுப்பு டென்ஷன் பண்றான். இன்னைக்கு எதையுமே மறக்க கூடாது. பேக் எடுத்தாச்சு, பைக் எடுத்தாச்சு, ஹெல்மெட் எடுத்தாச்சு. பவித்ரா என்ன ஞாபகம் வருது கிண்டல் பண்ணுவல்ல, இன்னைக்கு நான் எதையுமே மறக்கல. பாத்தியா, கீ இருக்கு, ஹெல்மெட் இருக்கு, பேக் இருக்கு, செல்லு கூட இருக்கு. நான் ஆபீஸ் கிளம்புறேன், பாய். என்னங்க உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா இன்னைக்கு ஆபீஸ் தான் இல்ல. என்னடி சொல்ற? ஏன்னா இன்னைக்கு சண்டே. அத மட்டும் மறந்துட்டேன். அண்ணி இன்னைக்கு நான் ப்ரொடியூசரை பார்க்க போறேன், அதனால இருக்கட்டும்பா. அது இல்லண்ணே, தயவு செஞ்சு உள்ள போய் கதவை சாத்திங்க. உங்க மூஞ்சில முழிச்சிட்டு போனா போற காரியம் உருப்படவே மாட்டேங்குது. ஸ்ரீதர் கவலைப்படாதடா, நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்த நேரம் நிச்சயமா நீ இந்த வருஷம் பீச்சுக்கு ஆயிடுவ. ஆமா, போன வருஷமும் இதே தான் சொன்னீங்க. நான் வருஷம் இப்படிதான் சொல்லுவேன், அதான் நீ கண்டுக்காத. இந்த காதல வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே இரு. இப்போ உன காது மேலே விட போறேன். என்ன ஆளாளுக்கு என்ன கலாய்க்கிறீங்களா? ஸ்ரீதர், நீ காதுன்னொன்னு எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. நீ என்ன சொன்னாலும் நான் கதை சொல்றத மட்டும் விட மாட்டேன் ஸ்ரீதர். ஸ்ரீதர், யார் என்ன சொன்னாலும் உன் மனசுல இருக்கிற கான்பிடென்ட்ட மட்டும் விட்டுறாத. நீயும் அட்வைஸ் பண்றேன்னு தேவையில்லாம வார்த்தையை விட்டுறாத, அப்புறம் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமா கேட்பேன். ஸ்ரீதர், கோவப்படாதடா, நான் சொல்ல வந்த கதையை கேளு. ஒரு ஊர்ல மழையே வரல. ஏன் டாடி, மழை தானே வரல, அடுத்த படம் சம்திங் கூட வரல. Will you please shut up? மழை எப்ப வரும் எப்ப வரும்னு எல்லாரும் வானத்தையே பார்த்துக்கிட்டு
பார்த்துட்டு இருந்தாங்க. வானத்தையே பார்த்துட்டா மழை வராது, கழுத்து வலிதான் வரும். சாரி டாடி யூ கேரி ஆன். ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து எப்படியாவது மழை வரதுக்காக ஒரு யாகம் வளர்த்தாங்க. அவங்க யாக வளர்த்தாங்க, நீ உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தியா? பாரு, பேசும்போது குறுக்க பேசிட்டு இருக்கான். நீ குறுக்க பேசாம கதையை கேளு. அந்த யாகத்துக்கு வந்த எல்லாரும் வெறும் கையோட தான் வந்தாங்க. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் கொடையோட வந்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு இந்த யாகம் வளர்த்தா கண்டிப்பா மழை வரும்னு ஒரு கான்பிடென்ட். அதான் கொடையோட வந்தான். அதுக்கு பேரு கான்பிடென்ட் இல்ல, அவன் கொடை ரிப்பேர் பண்ற பையன். கையில கொடையோட தான் வருவான். இதெல்லாம் போய் ஒரு கதைன்னு சொல்லிட்டு இருக்க போன ஸ்ரீதர். அப்பா எனக்கு ஒரு கதை சொல்லுப்பா. என்கிட்ட இருக்கிறத ஒரு கதை தான்டா. அத அடுத்த சில சீதருக்கு சொல்லி வெறுப்பு ஏத்துறதுக்காக வச்சிருக்கேன். சரி தம்பி, நீ 3ஆம் தேதி ஆபீஸ்ல வந்து பாரு. ஓகே. எங்கப்பா டைரக்டர்? சரோஜா சாமான் நிக்காலோ. ஆனந்த் டேக் போலாமா? ஆனவா என்ன பாஸ் லொகேஷனும் சரியில்லை, ஒன்றும் சரியா. முருகன் சார், சீன் யோசிச்சு அப்படியா? யோசிப்பேன் சார். நீ எங்க சீன் யோசிப்ப? எப்ப ஷூட்டிங் முடியும் வீட்டுக்கு போலான்னு யோசிப்பேன். ரவி ரவி எங்க பாஸ்? நீ போய் சாப்பாடு எடுத்து வைப்பா. ஏன் பாஸ் கூப்பிட்டீங்களா? ஆமா சார். சார், படம் எப்படி போயிட்டு இருக்கு? படத்தை கண்டிப்பா நிறுத்திடலாம் பாஸ். கண்டிப்பா நிறுத்திடலாம். சார், என்ன சார் சொல்றீங்க? எவ்வளவு பணம் போட்டு படத்தை எடுத்துருக்கோம், நிறுத்திடலாம்னு சொல்றீங்க? அட என்ன பாஸ், நீங்க தூக்கி நிறுத்தலாம்னு சொன்னா நீங்க என்ன காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கண்டிப்பா தப்பிச்சிரும். போங்க. சீதர் சார், அதை உட்காந்துக்கிறாங்களே, அவர் தான் ப்ரொடியூசர். வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். சார், இவர் பேர் ஸ்ரீதர், மியூசிக் டைரக்டர். சான்ஸ் கிட்ட வந்துக்கிறார் சார். உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? நிறைய தடவை பண்ணிருக்கேன் சார். வேணும்னா இன்னொரு தடவை பண்றேன். வணக்கம் சார். தம்பி, நீ வணக்கம் சொல்றது கேட்கல. இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். முன் அனுபவம் எதுவும் இல்ல சார். ஆனா மியூசிக் பத்தி நிறைய தெரியும் சார். ஏன் பாஸ் ஏதோ தெரியுமாம? என்ன தெரியும் சொல்லுங்க. என்ன? சரிகம 17 7 சுரம் இருக்கு சார். யாரு பாஸ் சொன்னா 7 சுரம் இருக்கு? டிங்கு சுரம், எலி சுரம், மலையில சுரம், இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. போங்க. சார் ப்ளீஸ் சார், அவர் கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க குறுக்க பூந்து கலாய்க்காதீங்க. நீங்க சொல்லுங்க தம்பி, மியூசிக்க பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? சார், கர்நாடக சங்கீதத்தையும் வெஸ்டர்னையும் ஒன்னு சேர்த்து டியூன் கம்போஸ் பண்ணுவேன் சார். ஏன் பாஸ் கர்நாடகத்தையும் வெஸ்டர்னையும் ஒன்னு சேர்ப்பேன்னு சொன்னீங்க. எங்க அதே மாதிரி கர்நாடகத்தையும் தமிழ்நாடு ஒன்னு சேர்ப்பா அப்படியா? சார் ப்ளீஸ். நீங்க தானே பேச போறீங்க, எனக்கு என்ன? போங்க. சார், இவர் எப்ப சார் வெளியூர் போவாரு? ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து டாடா காட்டுவா அப்படியா? இல்ல சார், நீங்க இல்லாதப்போ வந்து பாடி காட்டுறேன். ஏன் பாடிதான் காட்டுவீங்களா? ஆவடி அம்பத்தூர் காட்ட மாட்டீங்களா? ஐயோ, போங்க. அண்ணி, தோசை சூப்பர். நீ சாப்பிடுப்பா. டேய் சீனு, இந்த ஸ்ரீதர் என்னடா தோசை வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா, எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். மாவு கம்மியா இருக்கு, உனக்கு தோசை வேணும்னு அவனை ஏதாவது சொல்லி வெறுப்பேத்தி அனுப்பிவிடு. இப்போ நான் வரேன். வாடா. நீ போமா வர. வாடா. நான் சித்தப்பா தோசை சாப்பிடுறா பழகுது. சாப்பிடு. எப்ப மியூசிக் டைரக்டராவ? டேய் சும்மா இருடா, நீ சாப்பிடுப்பா. அம்மா, உப்பு போட்டு தானே தோசை சுட்டுக்கிற, நீ சாப்பிடு சித்தப்பா. சாப்பிடுன்னு வச்சுக்கோ, பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிடுவ. நீ சும்மா இருடா, அவன் ரோசப்படி தோசை வச்சிடறான். தோ குடுத்துலாம் பாருடா. ஐயோ அம்மா, சித்தப்பா ஏந்துடா. டேய் கிளம்பிட்டான்டா. டேய் ஸ்ரீதர் நில்லுடா, நான் கூப்பிடுற சித்தப்பா. ஏய் ஸ்ரீதர் வாடா, வந்து சாப்பிடுடா. வா. ஸ்ரீதர், ரொம்ப ஃபீலிங்கா இருக்கியா? ஆமாண்ணே. ஸ்ரீதர், அண்ணன் ஒரு கதை சொல்ற கேக்குறியா? நீயும் உன் பங்கு ஆரம்பிச்சிட்டியா? என்ன தென்கட்சி சாமிநாதன் மாதிரி டெய்லி ஒரு கதை சொல்லி என்ன வெறுப்பேத்துற? நான் தென்கட்சி சாமிநாதன் இல்லப்பா, கேகே நகர் சாமிநாதன். நகர்ன? அதான் கேகே நகர் சொன்னேனப்பா. ஐயோ, கொஞ்சம் நகர்ன. ஸ்ரீதர், அண்ணன் சொல்ற கதைய கேளு. ஏன்னா இப்படி டார்ச்சர் பண்ற? மரியாதை அந்த கதையை சொல்லி தொலை. நான் சொல்ல
போற கதையோட பேரு கோல்டன் 10 feet. பூமியில ஒரு இடத்துல நோண்டா தங்கம் கிடைக்கும் எவனோ ஒருத்தர் சொன்னானா? சும்மா இருக்க என்ன நோன்ன உனக்கு உததான் கிடைக்கும், மரியாதை போயிடு. நீ என்னதான் சொன்னாலும் கதைய சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீயும் அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அடியில தாண்டா கதைய ஆரம்பிக்குது. பூமிக்கு அடியில சொன்னண்டா, பூமிக்கு அடியில தங்கம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தன் கடப்பாறை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சானா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணாலும் அவன் நோண்டத மட்டும் நிறுத்தவே இல்லையா. சரியான நோண்டியா இருப்பான் போல ஒன்ன மாதிரி. ஆமாண்டா மொல்ல மாதிரி. அவன் நோண்ட 2 அடி 3 அடி ஆச்சு, 3 அடி 4 அடி ஆச்சு. இன்னும் 2 அடி தோணா 6 அடி ஆயிடும். அப்படியே அதுல போய் படுத்துக்கோ. இன்னும் எக்ஸ்ட்ரா 2 அடி தோணா 8 அடி ஆகும். நீ அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். சொல்றத கேள்டா. அவன் 8 அடி தோண்டியும் அவனுக்கு தங்கம் கிடைக்கல. அவன் 150 அடி தோண்டி தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது, தங்கம் மட்டும் எப்படி கிடைக்கும்? டி நகர் போ சொல்லு, அங்க நிறைய தங்கம் கிடைக்கும். சொல்றத கேள்டா. 8 அடி தோண்டியும் தங்கம் கிடைக்காத வெறுப்புல கடப்பாரிய தூக்கி போட்டு போயிட்டே இருந்தானா. அப்புறம் அந்த வழியா வந்த ஒருத்த அந்த கடப்பாரை எடுத்து அடைக்கு போட்டானா? இல்ல, பின்ன ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த பள்ளத்துல உளுந்து வரனானா? உளுந்து வரல, தோரம் பருப்பு வரணும். அறிவு கெட்டவன, நீ ஃபீல் டைப்புங்கிறத அடிக்கடி மறந்துட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க ராஸ்கல். சொல்றது கேட்டா. அந்த வழியா வந்த ஒருத்தன் ரகுவர வாய்ஸ் மறந்துட்டீங்கன்னா. தேங்க்யூ. அந்த வழியா வந்த ஒருத்தன் அங்க தங்கம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப தோண்ட ஆரம்பிச்சானா. 8 அடி 9 அடி ஆச்சான். அதுக்கப்புறம் கடப்பாறைய போறப்போ டங்குன்னு ஒரு சவுண்டு. அப்ப மணி 1 இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? 2 மணி ஆனா டங் டங்குன்னு 2 வாட்டி கேட்டிருக்குமே. இப்ப நான் கொட்டுற உன் தலையில டங்கு டங்குன்னு 2-3 சவுண்டு கேட்கும். அந்த சத்தம் மணிக்கூண்டுல இருந்து வந்த சத்தம் இல்ல, தங்க பாறையில அவன் கடப்பாறையால குத்துன சத்தம். அந்த தங்க பாறைய தூக்கி அவன் தலையில வச்சு ஊரே பாக்குற மாதிரி போய்கிட்டே இருந்தான். 8 அடி தோண்டவனுக்கு இன்னும் 2 அடி தோண்டா தங்கம் கிடைக்கணும்னு தெரியல. பாத்தியா? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உனக்கு டைம் பாஸ் ஆகாம என்ன கூப்பிட்டு மொக்க போடுறேன்னு தெரியுது. ஆமா, இந்த கதையை மொத்தம் எத்தனை பேர்கிட்ட சொன்ன? ஊர் ஃபுல்லா சொல்லிட்டேன். அதான் ஊர் ஃபுல்லா அங்கங்க பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்களா? பார்த்து அந்த பள்ளத்துல நீயே விழுந்துற போற. அப்பா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ பறக்காம இருக்க ஒரு பேப்பர் வச்சு ஃபாதர் மை டியர் வைஃப், உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். இங்க பாத்தீங்களா 2000 2000. ஐ, ஏதுப்பா 2000? இந்த 2000க்கு பின்னால ஒரு கதையே இருக்கு. இந்த விஷயம் தெரியாம நிறைய டைரக்டருங்க கதை கிடைக்கல அலைஞ்சிட்டு இருக்காங்க. சீனு, வாயை மட்டும் சும்மா இரு. அண்ணா, என்னால சர்ப்ரைஸ் தாங்க முடியல. எப்படி இந்த 2000 பணம் வந்துச்சு? நான் ரோட்ல பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு போன் வந்தது. நானும் வண்டிய ஓட்டிக்கிட்டு செல்போன் எடுத்து அட்டன் பண்ணேன். பார்த்தா துபாயில இருந்து என் ஃப்ரெண்ட் ஹிமா மொய்தீன் ஹலோ. நானும் பதிலுக்கு ஹலோ அவ்வாரியும். உடனே டிராபிக் போலீஸ் ஃபைன்னுட்டா. என்னங்க இது? நீங்க இமாம் மொய்தீனுக்கு அவாரியும் கேட்டா இமாம் மொய்தீன் ஃபைன் சொல்லணும். டிராபிக் போலீஸ் எதுக்கு ஃபைன் சொல்றாரு? போன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுனதுக்கு ஃபைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எனக்கு அவ்வளோ தெரியும் இவ்வளோ தெரியும். டிராபிக் போலீஸ் கேட்கற மாதிரி இல்ல. இத பாருங்க, இதுக்கு 3 நாள் ரிமாண்ட் இல்லன்னா 2000 ரூபாய். உங்களுக்கு எது வேணும்னாரு. எனக்கு 2000 தான் வேணும், வாங்கிட்டு வந்துட்டேன். இத நாங்க நம்பணுமா? சித்தப்பா, நீ நம்பா கட்டி போ. டாடி இந்த 2000 ரூபாய் வச்சு என்னோட பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு டாடி. எப்படி இருந்தாலும் உன் பர்த்டே அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு இடுப்புல இருந்த கோமண அவுந்தது கூட தெரியாம குப்புற படுத்திருப்பேன். உனக்கு எதுக்குடா பர்த்டே ட்ரெஸ்? அப்பா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ பறக்காம இருக்க ஒரு பேப்பர் ஒயிட் வாங்கிக்க. அப்படியே ஒரு கண்ணாடியை வாங்கிக்க. எனக்கு எதுக்குமா கண்ணாடி? என்னப்பா சொல்றீங்க? நீங்க தானே இந்த புக்ல இருக்கிறது ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னீங்க. எப்படி தெரியும்? அது என்னோட பிசிக்ஸ் புக். ஸ்கூலுக்கு போற எனக்கே அதுல என்ன இருக்குன்னு ஒண்ணும் தெரியாது. இவருக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு கிடக்குறானுங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பக்கத்து வீட்டு குமார் கூட இந்த காசு வச்சு ரம்மி விளையாடுங்க. பொண்டாட்டியாடு நீ சொந்த புருஷனைய ரம்மி விளையாட சொல்ற? நான் உங்க மேல இருக்கிற அக்கறையினால தாங்க சொல்றேன். டாக்டர் உங்களை உடம்பு இழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாட சொன்னார்ல,
உங்களுக்கு தெரிஞ்சது ரம்மி தான், அதான் ரம்மி விளையாட சொன்னேன். அண்ணி நீங்க சும்மா இருங்க நீ. அண்ணே இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு அந்த காசு வச்சு ஒரு வாக்மேன் வாங்கி கொடுங்கண்ணே. அதுல தான் சின்ன சின்ன சத்தம்லாம் கூட ரொம்ப நல்லா கேட்கும்ண்ணே. ஏண்டா அன்னைக்கு நான் காஞ்ச மிளகாய் வாங்க சொல்லி ஸ்ரீதரன்னு காஞ்ச கத்துற, நீ காதலே வாங்காம போன. இன்னைக்கு சின்ன சத்தம் கூட காதுல கேட்கணுமா? பிரச்சனையே வேணாம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காசு யாருக்குன்னு சீட்டு குலுக்கி போட போறேன். ஏய் சீட்ல உள்ளத படிக்க போறேன், எல்லாரும் கரெக்டா கேட்டுக்குங்க. ஸ்ரீ முனுசாமி. அண்ணே நம்ம வீட்டுல தான் முனுசாமின்ற பேர்ல யாருமே இல்லையே. யாருன்னு இந்த முனுசாமி? நான் தான் ஏன் முனுசாமி, உங்க வீட்டு ஹவுஸ் ஓனர். 3 மாசமா வாடகை பாக்கி. இந்த லட்சணத்துல என்னடானா 2000 ரூபாய் பணத்தை எப்படி செலவு பண்ணு சீட்டு குலுக்கியா பாக்குறீங்க? எங்கடா 2000? நான் வரேன்டா. ஃபீல் பண்றியா? நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? யோ போயா, எப்ப பார்த்தாலும். டேய் சீனு, உங்க அப்பா ஒரு நாள் என்கிட்ட சம்மாடி வாங்க போறான். சித்தப்பா அவன் மாட்டினானா நானே இந்த ஸ்டாங்கலால ஒரே அடி அடிச்சிருவேன். ஹாய் ஸ்ரீதர். ஏய் பிரியா, என்ன திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற? சர்ப்ரைஸ் கொடுக்காம லெமன் ரைஸா கொடுப்பாங்க. ஏய் கொஞ்சம் சும்மா இரு. என்ன விஷயம் பிரியா? ஸ்ரீதர், உனக்காக நான் ப்ரொடியூசர் சீக்கிரவே பார்க்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன். ஓய் யோ, ப்ரொடியூசர் சிகேவா? அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஏற்கனவே அவர் 4 படம் எடுத்து கஷ்டத்துல தான் இருக்காரு. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுல என்ன கஷ்டம்? நீ வா ஸ்ரீதர் போலாம். சித்தப்பா இந்த சான்ஸ் மட்டும் உனக்கு கிடைச்சது, நீ பெரிய ஆள் ஆயிடுவ. டேய் இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கலனாலும் கண்டிப்பா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். எப்படி சித்தப்பா சொல்ற? நம்ம எதிர் வீட்டு மேஸ்திரி ரொம்ப நாளா பெரிய ஆள் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. ஒரு மூடு மாதிரி அங்க போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன். ஐயோ சித்தப்பா, ஒன்னையே நீ ஏன் மட்டப்படுத்தி பேசிக்கிற? தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. நீ போய் முதல்ல எக்ஸாமுக்கு படி. ஏண்டா இந்த படத்துல உன் பேர் சீனுன்றதுக்காக எல்லா சீனுக்கு வந்து உயிரை வாங்கியா? போய் சொல்லடா. நீ வா பிரியா போலாம். என்னமா பிரியா இந்த பக்கம்? சார், அன்னைக்கு உங்ககிட்ட இவரை பத்தி சொன்னேன்ல. ஏய் பிரியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நான் இல்லாதப்ப எதுக்கு கண்டவங்க கிட்ட என்ன பத்தி சொல்ற? நீ உன் வாயாலே தான் அழிய போற. இவர் தான் உனக்கு சான்ஸ் கொடுக்க போற ப்ரொடியூசர். சாரி சார். பரவாயில்ல தம்பி. அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மியூசிக் டைரக்டர் பாத்துறேன். என்ன தியேட்டர் ரெடியா இருக்கா? ரெடி சார். டைரக்டர் வந்துட்டாரா? இதோ வந்துட்டாரு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, இதோ வந்துரு. வாங்க வாங்க, வணக்கம் பாஸ். வணக்கம் வணக்கம், உட்காருங்க தம்பி. நான் உங்களுக்கு தம்பியா? நான் எங்க அண்ணனுக்கு தான் பாஸ் தம்பி. தம்பி நல்லா தமாஷா பேசுறீங்க. சிச்சுவேஷனை சொல்லுங்க, பின்னிருவா. அப்படியே எனக்கு 2 கூட பின்னி தருவா அப்படியா? படத்துல மட்டும் காமெடி பண்ணுங்க, என்கிட்ட காமெடி பண்ணாதீங்க. சிச்சுவேஷனை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. அதாவது பாஸ், நிலாவில் ஆயா வடை சுடுறாபடி. அப்போ என்ன ஆகுது என்றால் வடை தவறி கீழே விழுகிறது. சூப்பர் சிச்சுவேஷன் பிரியா. நீ வேணா பாரு, இந்த வருஷம் இது செம்ம ஹிட் ஆக போகுது. அந்த வடையை யார் எடுப்பா என்ற டென்ஷனும் மற்றும் ஆயா மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஃபீலிங் எமோஷன் எல்லாமே எனக்கு மியூசிக்கில் ஏத்த இறக்கத்துடன் வேண்டும் பாஸ். ஏத்த இறக்க வேணும்னா சபரிமலைக்கு போங்க. அங்கதான் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஏத்த இறக்கம் வரும். என்ன பாஸ், நீங்க மியூசிக்ல ஏத்த இறக்கம் கேட்டேன், காமெடி பண்ணிட்டு காமெடி. அதெல்லாம் சவுண்ட் இன்ஜினியர் பாத்துக்குவாருப்பா. நீ சிச்சுவேஷனை மட்டும் சொல்லு. பாஸ் எத்தனை தடவை பாஸ் சிச்சுவேஷன் சொல்றது? முதல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே ஓகே, இப்ப பாருங்க, வடை தவறி கீழே விழுது இல்லையா? அப்பா கேட்டுக்கங்க. டமுக்கு டப்பா டப்பா, டமுக்கு டப்பா டப்பா, டமுக்கு 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 டப்பா. ஓகே பாஸ், டமுக்கு டப்பா ஓகே. இதே எங்க இதே வந்து ஒரு 4 விதமா யோசிச்சு நல்லா இருக்கும். 4 விதமா. இப்ப பாருங்க, குமுக்கு குப்பா குப்பா, குமுக்கு குப்பா குப்பா, குமுக்கு 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 குப்பா. குப்பா குப்பா ஓகே பாஸ். அதாவது இது இன்னும் கொஞ்சம் பிரைட்டா வேற ஏதாவது யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் பிரைட்டாவா? இத கேளுங்க. டிமக்கு 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 டிப்பா, டிமக்கு 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 டிப்பா, டிப்பா டிப்பா டிப்பு 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 டிப்பு. பாஸ் நான் எதிர்பார்க்கறது இன்னும் வரல பாஸ். நீ என்னதான் தம்பி எதிர்பார்க்கறீங்க? எங்க ஆயா ஊர்ல இருந்து வருவாங்க எதிர்பார்த்து. போங்க 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 தம்பி. ஓகே தம்பி, நான் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி 3 டியூன் போட்டுருக்கேன். இதுல ஒண்ண சூஸ் பண்ணி வைங்க, ரெக்கார்டிங் போயிடுவோம். நான் வரேன். என்ன சிச்சுவேஷன் சொன்னி சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. சார் சார் என்ன 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 சார், சூப்பர் சிச்சுவேஷன் சார். என்ன சிச்சுவேஷன்? அந்த கேரக்டர் நான் என்ன மேட்டர் சொல்ல வரணும்னு புரியல. போங்க போங்க போங்க. சிச்சுவேஷனுக்கு என்கிட்ட ஒரு நல்ல டியூன் இருக்கு சார்.
சார் அந்த பாட்டியோட எமோஷனுக்கு இளையராஜாவோட டியூன்ல இருந்து கொஞ்சம் திருடிக்கலாம் சார். அப்புறம் இந்த பாட்டியோட டென்ஷன் இருக்குல்ல சார், அது வந்து வெஸ்டர்ன்ல இருந்தா நல்லா இருக்கும் சார். அதனால ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் இருந்து கொஞ்சம் திருடிக்கலாம் சார். அப்புறம் இந்த பாட்டியோட ஃபீலிங்ஸ்க்கு எஸ்ஏ ராஜ்குமார் இருந்து கொஞ்சம் டியூன் திருடிக்கலாம் சார். பாஸ் இது கேரக்டர் சரியா திருட்டு கோட்டா இருக்கும் போல இருக்கு. ஆனா ஒண்ணு பார்த்தா எதிர்பார்க்கிற மேட்டர் உங்களிடம் அப்படியே இருக்கிறது. எங்க சொல்லுங்க. என்ன தம்பி அழகா 3 டியூன் சொல்லிட்டு போனே, ஏதாவது செலக்ட் பண்ணியா? நீ என்ன டியூன் போட்டா அப்படி, இந்த கேரக்டர் அருமையா போட்டா அப்படி. முதல்ல போய் எங்க அஸ்டட சேர்ந்து டியூன் எப்படி போறன்னு கத்துக்கோங்க. போங்க. அவரே வச்சு டியூன் போட்டுக்க, நான் ரெக்கார்டிங்க கேன்சல் பண்றேன். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். உனக்கு பாட தெரியும்னு இவர் தானே சொன்னாரு, பாடு. சார் அதெல்லாம் வேணாம் சார் ப்ளீஸ் சார். அப்ப உனக்கு பாட தெரியாது. தெரியும் சார். அப்ப பாடு சார். இந்த பாட்டுக்கு ரெயின் எஃபெக்ட்லாம் வேணும் சார். ரேடியோல எப்ப மழை வரும்னு கேட்டு சொல்லுங்க, பாடுறேன். நீ எல்லாம் பாருன்னு தெரிஞ்சாலே மழை தானா கூட்டு பஸ் பாடுங்க. வேணாம் சார் வேணாம் சார். பாட்டு சத்தத்துல மாடியில் இருந்த ப்ரொடியூசர் கீழே வந்து கை கால உடச்சிட்டா அப்படியே ஷூட்டிங் கேன்சல் ஆகி பேக்கப் ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணு பஸ் கண்டிப்பா சொல்றேன், நாளைக்கு நான் எடுக்க போற படத்துல நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர். நீங்க நேரத்துல வந்து புரியுறதா? போங்க. தேங்க்யூ சார். வா. அண்ணி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ. என்ன நீ வாயில பாக்கு போட்டிருக்கீங்களா? போய் துப்பிட்டு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ. ஸ்ரீதர், உங்க அண்ணி ஒண்ணும் பாக்கு போடலடா. இன்னைக்கு நீ நல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணணும்னு மௌன விரதம் இருக்கா. என்ன மௌன விரதம் இருக்கிறதுக்கு சாப்பிடாம விரதம் இருந்தா மாசம் ஒரு மூட்டை அரிசியாவது மிச்சம் ஆகும்ல. விளையாடாதடா. நீ மியூசிக் கம்போஸ் பண்றத கேட்டுட்டு எல்லா ப்ரொடியூசரும் சான்ஸே இல்லைன்னு சொல்லணும். என்ன சான்ஸ் இல்லன்னு கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு சான்ஸை வாங்கியிருக்கேன். இன்னைக்கு போய் ப்ரொடியூசருங்க சான்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றியே, முதல்ல வாயை கழுவுன. அது இல்லடா, நீ நல்ல மியூசிக் போடுறத கேட்டுட்டு சூப்பர் சான்ஸே இல்லைன்னு சொல்லணும்னு சொல்ல வந்த. நீ எதுவுமே சொல்ல வேணாம், கொஞ்சம் வாயை முட்டு சும்மா இரு. சித்தப்பா என்ன சீனு குட்டி? நீ பெரிய மியூசிக் டைரக்டர்னா நான் மொட்டை வச்சு காது குத்துறேன்னு சாமி கிட்ட வேண்டிட்டேன். யார்கிட்ட காது குத்துற? கோயில்ல இருக்க ஆச்சாரி கிட்ட. என்கிட்டே காது குத்துறியான்னு கேட்டேன். உனக்கு குத்த தெரிஞ்சா நீயே குத்தி சித்தப்பா. குத்தணுமா? ஏயா சின்ன வயசுல நாட்டத்துக்கு தானே இப்படி உட்காந்துருக்க, இப்போ ஆட்டத்தை நிறுத்தாம ஆடிட்டே இருக்க. மரியாதையா ஆடாம ஆசீர்வாதம் பண்ணு, கைய நசுக்கிறாத. ஸ்ரீதர், எனக்கு ஒரு ஆசைதான். நான் சாகிறதுக்கு முன்னாடி உன் பாட்டை கேட்டுதான் சாகணும்டா. யோ, என் பாட்டை கேட்டுதான் சாகணும்னு சொல்றியே. என் பாட்டை கேட்டு நீ செத்து போனா ஊருக்குள்ள நான் அவ்வளவு கேவலமா பாடுறேன்னு நினைக்க மாட்டாங்க. ஏன் கம்போசிங் போகும்போது இப்படி அபசகுணமாவே பேசுறீங்க? சும்மா இருங்கயா. தேங்க்யூண்ணே. வந்தான்னா செம்ம அடி அடிப்பானே. ஏதாவது நெஞ்சு வலின்னு சொல்லி படுத்துற வேண்டியதுதான். என்னங்க நெஞ்சு வலியா? அதேதான் அடி. கொண்டு போய் படுக்க வைக்கணும். இன்னும் 3 மாசத்துக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அம்மா, அப்பாவால வேலைக்கு போக முடியாது. என்னம்மா அப்பா நாங்க இப்படி வெத்தா பேசுறதையும் வேலை மெனக்கெட்டு உட்காந்து பாக்குறீங்களே, போங்க போய் உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். அது நீ நல்ல அண்ணன்டா. சாதாரண அண்ணன் இல்ல, ஒரு காஞ்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, பாசமலர் சிவாஜி மாதிரி, கிழக்கு சீமை விஜயகுமார் மாதிரி ஒரு அண்ணன் நீ. அப்புறம் முக்கியமான விஷயம், எப்பா இந்த டாக்கிஜான் படத்தை திரும்ப திரும்ப போட்டு காட்டு, உன் தங்கச்சி வாழ்க்கை விளங்கும். போடாடே, உன் தங்கச்சி இந்த ஊர்ல எவன் கெட்டாலும் பாக்குறடா. நிர்வாணி அடிக்கிறீங்க. இன்னும் போலியானே? அத்தி மறுபடியும் உலக்கையா?